36 வருட அனுபவம் 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு srimurugantravel.com. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நவநாத் என்று வட இந்தியாவில் போற்றக்கூடிய அவர்களில் ஒருவரான ஸ்ரீ கனிஃபாநாத் மகாராஜ் அவர்களுடைய கோவிலில் இருந்து பேசுகிறோம். இந்த சின்ன மந்திர் தான், ஆனா இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலேயே இங்க இருக்கு. அந்த அரசர் வந்து இறந்து விட்டார் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் எல்லாத்தையும் அங்க இருக்கிற மரம் குச்சி எல்லாத்தையும் எடுத்து போட்டு எரிஞ்சு அதுல தானும் குதிச்சு தன்னிறுத்த செய்து கொள்வார் அந்த மனைவி. கோரக்நாத் மகாராஜ் என்ன பண்ணாராம், அந்த அவருடைய மனைவி அந்த இறந்த பிங்களாவுடைய எத்தனை ஜென்மங்கள் இதுவரைக்கும் அவளை எடுத்திருந்தாலும் எல்லா ஜென்மத்தினுடைய அந்த உருவத்தையும் காண்பித்து, இந்த பார் இத்தனை ஜென்மங்களிலும் இத்தனை உருவம் எடுத்திருக்கிறார், இதில் எந்த ஜென்மத்து மனைவி உன்னுடைய மனைவி என்று சொல்லு என்று கேட்ட பொழுது தொடர்ந்து மந்திரம் சொல்லணும். எப்படி மந்திரம் சொல்லணும்னா, அந்த குகையில அவருடைய தலைக்கு மேல ஒரு பாறாங்கல் இருக்கு. கொஞ்சமாவது உன்னுடைய கவனத்தை தியானத்தை இங்கும் அங்கும் ஏதாவது திருப்பினால் அந்த பாறாங்கல் உன் தலையில் விழுந்து உன்னுடைய உடல் நொறுங்கிவிடும். அப்ப அவர் சொல்றாரு கோரக்கர் அவர்கிட்ட, நீ மனசுல ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நினைச்சா அதை செய்யக்கூடாது, உன்னுடைய எண்ணத்திற்கு மாறான செயலை நீ செய்ய வேண்டும் அப்படிங்கிற. ஓம் சாய்ராம். ஐபிசி பக்தி சேனல், துவாரகமாய ஆத்ம ஞானியர் மையம் மற்றும் முருகன் டிராவல்ஸ் இணைந்து நடத்தும் ஷிரடி யாத்ரா என்ற இந்த புனிதமான ஒரு நிகழ்வில் நாம் இன்று தரிசிக்கவிருக்கும் மிக ஆற்றல் வாய்ந்த மகா யோகீஸ்வரர்கள், தவசீலர்கள் என்று போற்றப்படும், இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் போற்றப்படும் நவநாத நாராயணர்கள் என்று சொல்லக்கூடிய நவநாத் என்று வட இந்தியாவில் போற்றக்கூடிய அவர்களில் ஒருவரான நம்முடைய கனிஃபாநாத் ஸ்ரீ கனிஃபாநாத் மகாராஜ் அவர்களுடைய கோவிலில் இருந்து பேசுகிறோம். இந்த சின்ன மந்திர் தான், ஆனால் இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலேயே இங்கே இருக்குது. பாபா இங்கே அடிக்கடி வந்துட்டு போயிருக்கார். இது ஷிரடியில் இருக்குது இந்த கோவில். ஷிரடி வருகை தருபவர்கள் இந்த ஆலயத்தையும் தரிசித்து ஸ்ரீ கனிஃபாநாத் மகாராஜ் அவர்களுடைய அருளாசியும் பெற்று செல்ல வேண்டும். கனிஃபாநாத் மகாராஜ் இந்த ஆலயத்தில் அவருடைய அந்த ஆலயத்தினுடைய பூஜாரி நம்மோடு இங்கே இருக்கிறார். அவர் இந்த கனிஃபாநாத் அவர்களுடைய மற்றும் இந்த 9 நவநாத நாராயணர்களுடைய ஒரு கதை சித்திரமாக இங்கே வரையப்பட்டிருக்கிறது. இதை பார்த்து அவர் வந்து நமக்கு என்னங்கிறது சொல்லுவார். அதை நான் தமிழில் உங்களுக்கு நான் சொல்லுவேன். இதனுடைய ஆற்றல் வாய்ந்த, ஏன்னா இவர்களால் முடியாதது எதுவுமே கிடையாது. பஞ்சபூதங்களின் மேல் ஆளுமை கொண்டவர்கள், இந்த பிரபஞ்ச சக்தி முழுவதையும் தன்னகத்தை பெற்றவர்கள் இந்த நவநாத நாராயணர்கள். அவர்களுடைய ஒரு சரித்திரத்தை பற்றி நாம் சிறிதளவு இன்று அறிந்து கொள்வோம். ஷிரடியில் இந்த ஆலயம் கனிஃபாநாத் மந்திர் என்ற பெயரில் இருக்கிறது. அனைவரும் வருகை தர வேண்டும். இப்பொழுது நாம் இந்த நவநாத நாராயணர்கள் அவர்களுடைய அந்த கதைக்கு நாம் செல்வோம். बद्रीनाथ को भाई मान लिया था, तो ये राजा और ये राजा का भाई युवराज था। ये बद्रीनाथ का जो शादी हुई थी, ये पिंगला के साथ उसको 1600 या कुछ उसकी वाइफ, उसमें पिंगला बहुत उसके प्रिय थी। तो एक बार ऐसे बैठने के बाद उनकी चर्चा चल रही थी कि अगर उनका प्यार एक दूसरे से वो टेस्ट कर रहे थे। तो अगर मैं मर जाऊँगा तू क्या करोगी? पिंगला बोली अगर मैं मर गई तो तुम क्या करोगे? तो पिंगला बोली अगर तुम पहले मर गए तो मैं सती जाऊंगी। तो बद्रीनाथ जी बोले कि बद्रीनाथ बोले ऐसा कोई करता नहीं, ऐसे बोलने वाली बातें, किसी के पीछे कोई मरता नहीं। तो एक बार वो जंगल में शिकार के लिए गए थे बद्रीनाथ जी। तो उस टाइम में उन्होंने एक सेवक को भेज के बोला कि मेरी रानी को कह दो मैं इधर मर गया हूँ और ये खून के कपड़े उनको दे देना। तो जब उनको देने के बाद पिंगला को ऐसा लगा कि ये सचमुच मर गया, तो उन्होंने उस टाइम में सती उसको जला लिया उसने। तो ये मर गया था, ये पिंगला मर गई थी। और बद्रीनाथ जी को आने के बाद उनको पता चले कि ये पिंगला मर गई है. விக்ரமாதித்ய ராஜாவோட பத்ரிநாத் மகாராஜ் சொல்லிட்டு நம்முடைய நவநாத நாராயணர்கள் இன்னொருத்தர் படித்தோம். அந்த பத்ரிநாத் மகாராஜா அவருக்கு ஒரு தோழனாக ஒரு சகோதரனாக கூடவே இருக்கிறார். அப்படி இருக்கும்பொழுது அந்த பத்ரிநாத் மகாராஜ் என்ன ஆயிடுதுன்னா,
அவருக்கு வந்து அந்த பிங்களான்னு சொல்லிட்டு அந்த அவருடைய மனைவி, இந்த மனைவியின் மேல் ரொம்ப பாசமா உயிருக்கு உயிரா இருக்காரு. அப்ப வந்து அந்த மனைவி கிட்ட அவர் சொல்றாரு, ஒருவேளை வந்து நான் வந்து யுத்தத்துல சண்டையில ஏதாவது இறந்து போயிட்டாலும் நீ என்ன பண்ணுவ அப்படிங்கும்போது, நீங்கள் இறந்து விட்டால் எனக்கு என்ன வேலை, நானும் உங்களோட உடன்கட்டை ஏறி விடுவேன் அப்படி சொன்னோம். அப்ப அவர் சொன்னாராம், இதெல்லாம் சும்மா யார் செய்வா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணம், அந்த எண்ணத்துல என்ன பண்ணுவார், காட்டிற்கு போயிட்டு ஒரு நாளைக்கு வந்து தன்னுடைய ஒரு உதவியாள்கிட்ட சொல்லி பணியாள்கிட்ட சொல்லி அந்த என்னுடைய பெங்களா என்ற என்னுடைய மனைவியிடம் சொல்லு, நான் வந்து இறந்து விட்டதாக அறிவித்து விடுவாயாக. என்ன ராஜா இப்படி சொல்றீங்களே, இல்ல நான் சொல்றத சொல்லு அப்படிம்பார். அதே மாதிரி அவர் போய் வந்து இந்த மாதிரி உங்களுடைய அந்த அரசர் வந்து இறந்து விட்டார் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் எல்லாத்தையும் அங்க இருக்கிற மரம் குச்சி எல்லாத்தையும் எடுத்து போட்டு எரிஞ்சு அதுல தானும் குதிச்சு செய்து கொள்வார் அந்த மனைவி. तो जिस जगह पे उसको जलाया गया था, तो बद्रीनाथ जी उस जगह पे आके बैठ गए स्मशान में। तो वो 12 साल तक वो स्मशान में ही बैठ गए, उन्होंने कुछ खाया नहीं पिया नहीं, एक जगह सिर्फ उसका ध्यान कर रहे थे, उसको कब उसको पिंगला मिल जाएगी। तो जब बद्रीनाथ जब ऐसे स्थिति में थे, तो दत्तात्रेय जी ने गोरखनाथ जी को उधर भेजा कि ताकि वो उनको बाहर निकल सके, क्योंकि ये राजा था और राजा होने के कारण ये एक नाथ था। तो नाथ संप्रदाय में वापस उसको बुद्धि मिलना चाहिए, इसलिए वो गोरखनाथ जी ने उसको उस जगह से वापस निकल के दत्तात्रेय जी के पास लेके गए और दत्तात्रेय जी ने उसको आशीर्वाद देने के बाद फिर वापस नाथ संप्रदाय में उसको स्वीकार कर लिया। तो उस टाइम में गोरखनाथ जी ने माया की स्वरूप में हजारों पिंगला जो पिंगला मर गई थी और उसके जितने भी जन्म थे पूर्वजों के सब कुछ दिखाया, सबको एट अ टाइम सब पिंगला दिखा दिया। तो जब वो पिंगला उनके सामने आई तो वो बद्रीनाथ को बोलने लगे कि तुम मेरे चक्कर में पीछे मत लगो, क्योंकि मैंने मेरे जीवन का उद्धार कर लिया है। तो तुम भी नाथ संप्रदाय में प्रवेश करके तुम मुझे दासी बना सकते हो, तुम जब चाहे मुझे बुला सकते हो। तो कृपा करके तुम नाथ संप्रदाय में जाओ और तुम वो नाथ संप्रदाय स्वीकार करके आगे जाओ। தன்னாலதான் தன்னுடைய மனைவி வந்து இறந்து விட்டாள், அதுக்கு நான் தான் காரணம் அப்படிங்கிறது ரொம்ப அவருடைய மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சு போயிடுது. ரொம்ப வருத்தத்தோட அவர் வந்து பசி தாகம் எல்லாத்தையும் மறந்து அந்த காட்டுல சுடுகாட்டிலேயே வந்து கிட்டத்தட்ட 12 வருஷம் அவருடைய நினைவாகவே உட்கார்ந்து தவம் செய்து கொண்டிருக்கிறார். இதை பார்த்த வந்து தத்தாத்திரேயர் வந்து குரு கோரக்நாதரை வரவழைத்து, நம்முடைய நாத சம்பிரதாயத்தில் இது மாதிரி இருக்கக்கூடாது, அவர் வந்து ஆன்மீகத்தில் மிக உயர்வான நிலையை அடைய வேண்டும், அவர் மாயாவில் இருக்கிறார், மாயாவில் இருந்து அவரை வெளியில் கொண்டு வா அப்படின்னு சொன்னப்ப கோரக்நாத் மகாராஜ் என்ன பண்ணாராம், அந்த அவருடைய மனைவி அந்த இறந்த பிங்களாவுடைய எத்தனை ஜென்மங்கள் இதுவரைக்கும் அவளை எடுத்திருந்தாலும் எல்லா ஜென்மத்தினுடைய அந்த உருவத்தையும் காண்பித்து, இந்த பார் இத்தனை ஜென்மங்களிலும் இத்தனை உருவம் எடுத்திருக்கிறார், இதில் எந்த ஜென்மத்து மனைவி உன்னுடைய மனைவி என்று சொல்லு என்று கேட்ட பொழுது அவன் என்ன சொன்னா, அந்த பிங்களாங்கிற மனைவி என்ன சொன்னாலாம், சுவாமி நீங்கள் வந்து ஆன்மீகத்தில் நாத சம்பிரதாயத்தில் மிக உயர்வான நிலையை அடைய வேண்டும், இனிமேலும் என் பின்னால் நீங்கள் வராதீர்கள், நான் வந்து சொர்க்கத்தில் இருக்கிறேன், இனிமேலும் என்னை நினைத்து நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், ஆன்மீக வழியில் நீங்கள் செல்லுங்கள் சொன்ன பிறகு அதற்கு பிறகு அவர் அதை ஒத்துக்கொண்டு நாத் சம்பிரதாயத்தில் இணைந்து எல்லா நவநாதர்களோட ஆன்மீகத்தில் மிக தீவிரமான முறையில் அவர் ஈடுபட்டார். ये शशांकर राजा है, शशांकर इसका नाम शशांकर राजा। तो उसको बच्चा नहीं था, तो उन्होंने शिव जी को प्रे किया था। तो जब वो पानी की अर्धांगिनी दे रहा था सूर्य भगवान को, तो उनके हाथों में जो जल लिया तो उसमें एक बच्चा उनको दिख गया। तो ये चौरंगी नाथ जी का जन्म इस अध्याय में बताया है, ये 30 नंबर चैप्टर में। அடுத்த நவநாதர்களுடைய அந்த பரம்பரையில் வந்து சௌரங்கிநாதர் எப்படி வந்தாருங்கிறத பார்க்கலாம். இங்க வந்து ஒரு ராஜா, அந்த ராஜா வந்து சசாங்கர் ராஜா. அந்த ராஜா என்ன பண்றாரு, அவருக்கு குழந்தை இல்லை. அவர் என்ன பண்றார், தினம் வந்து அந்த சூரிய தேவனை பிரார்த்தனை செய்யும் பொழுது நதியிலேருந்து தண்ணி எடுத்து எனக்கு ஒரு நல்ல குழந்தையை கொடுன்னு பிரார்த்தனை செய்யும் பொழுது தன்னுடைய அந்த தண்ணியிலேருந்து அவர் வந்து அந்த கையில் எடுத்த அந்த தண்ணியிலேருந்து அவர் வெளிப்படுறார். அவர் பேர் தான் சௌரங்கிநாத் மகாராஜ். அவர் வந்து அடுத்த நவநாத நாராயணர்கள் ஒருத்தர் சௌரங்கிநாத் மகாராஜ் வெளிப்படுறார். தண்ணியிலிருந்து கையில் எடுத்து தண்ணியிலிருந்து வெளிப்படுகிறார். तो राजा की जो बीवी थी वो मर गई थी, तो उन्होंने दूसरे रानी के साथ शादी की थी। तो एक दिन वो रानी ने इस बच्चे को देख लिया। रानी एक बहुत कम उम्र की रानी थी वो, तो ये चौरंगीनाथ जी उनका एज सिमिलर था। तो एक दिन वो कामुक हो गई इस चौरंगीनाथ जी को देखे, तो उन्होंने उसको महल में बुलाया और उन्होंने उनकी कुछ इच्छा उनके सामने रखी। तो जब उनको पता चला कि इसके मन में कपट है, तो वहाँ से भाग गए। तो उनको वो रानी को ऐसा लगा कि अभी ये जो राजा है ये पूरे राजा को सब चीज़ बता दूंगा तो वो मुझे मार देगा, तो उसके पहले मैं कुछ उल्टा बोल दूँ। तो जब राजा उस जगह पे आ गए, उसके महल में आ गए, तो वो रोने लगी।
तो रोने के बाद उन्हें पूरा झूठ बताते कि वो तुम्हारा जो बच्चा है चौरंगीनाथ जो इधर आया था, मेरा हाथ पकड़ने की कोशिश की, मुझे ऐसी कुछ अलग अलग इच्छाओं की उन्होंने आशा मेरे सामने रखी, तो मैंने उसको धकेल के मेरा दरवाज़ा बंद कर लिया द्वार का। तो राजा गुस्सा होने के बाद राजा ने उसको दंड दिया, उसके दोनों पैर दोनों हाथ तोड़ दिए थे। इसकी एक्चुअली कोई गलती नहीं थी, लेकिन ये उसको उसके हाथ पैर तोड़ दिए थे। तो उस जगह पे गोरखनाथ जी और मच्छिंद्रनाथ जी उस जगह से जा रहे थे, तो लोग देख रहे हैं कि कोई बच्चे के हाथ पैर तोड़ के इधर कुछ नगर में डाल दिया है। तो जब वो आने के बाद उनको लगा कि ये तो अपने नाथों में से एक है, ये चौरंगी नाथ है पूर्व जन्म के। तो उन्होंने वो राजा को उस बच्चे को मांग लिया। वो बोले तुम लेके जाके क्या करोगे, उसके हाथ भी नहीं है, पैर भी नहीं है, वो आपकी सेवा भी नहीं कर सकता। बोले हम देख लेंगे हमें क्या करना है, तुम मुझे सिर्फ ये बच्चा दे दो। तो उन्होंने उस बच्चे को मच्छिंद्रनाथ जी के और गोरखनाथ जी के स्वाधीन किया और वो उसको लेके एक गुफा में आ गए और उन्होंने इधर तप के लिए बिठा दिया। और ये जो है चामुंडा है, उसको मच्छिंद्रनाथ जी ने आज्ञा दी कि तो उसको फल बिल उसको खाने पीने का तुम पूरा अरेंजमेंट करने का है। तो ये पत्थर की तरफ देखने के लिए बोला था गोरखनाथ जी ने, अगर तुम इससे तुम्हारी नज़र हटाएंगे तो ये पत्थर तुम्हारे ऊपर गिर के तुम मर जाएगा। और एक मंत्र दिया, ये मंत्र को तुम सिर्फ चैंटिंग करते रहने का। तो अगर ये पत्थर गिर गया तो ये मर जाएगा, इसलिए डर गया। तो उन्होंने 12 साल तक कुछ फल भी नहीं खाए, कुछ नहीं खाए, सिर्फ एक पत्थर की तरफ देखता रहता था। और उसके बाद में 12 साल होने के बाद मच्छिंद्रनाथ जी गोरखनाथ जी वापस आने के बाद उसको वहाँ से निकल के फिर नाथ जी को आशीर्वाद दिया। நவநாத நாராயணர்களுள் நம்ம சௌரங்கிநாத்ஜி அவரை பற்றி பார்த்தோம். அவர் வந்து என்ன பண்ணார், அவருடைய அந்த நம்முடைய இளைய ராஜாவினுடைய அந்த ராஜாவினுடைய இளைய மனைவி அவர் வந்து அவர் மேலே உள்ள அந்த பொறாமையால் என்ன பண்ணுறார், ராஜாவுக்கிட்ட இவரை பற்றி தவறாக சொன்னதுனால அந்த தவறாக சொன்னதுனால அந்த கோபம் வந்து அந்த ராஜா என்ன பண்ணுறார், தன்னுடைய குழந்தைன்னு கூட பார்க்காம 2 கையும் 2 காலையும் வெட்டிட்டார். வெட்டின உடனே இது வந்து கோரக்நாத்ஜிக்கு அவருக்கு தெரிய வந்தது. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த குழந்தைய எங்கிட்ட கொடுங்கன்றாங்க. இனிமேல் இந்த குழந்தைய வச்சு என்ன பண்ண போகிறீங்க, உங்களுக்கு சேவை பண்ண முடியாது, 2 கையும் இல்லை 2 காலும் இல்லைன்னு சொன்னோன்னே, இல்லை நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி சரின்னு அந்த குழந்தைய வந்து அவர்களை எடுத்துக்கொண்டு போகிறார் கோரக்நாத்ஜி. எடுத்துக்கொண்டு போய் ஒரு குகையில் வைத்து, அந்த குகையில் அவருக்கு ஒரு பரீட்சை டெஸ்ட் என்ன அப்படின்னா, தொடர்ந்து மந்திரம் சொல்லணும். எப்படி மந்திரம் சொல்லணும்னா, அந்த குகையில் அவருடைய தலைக்கு மேலே ஒரு பாறாங்கல் இருக்குது. கொஞ்சமாவது உன்னுடைய கவனத்தை தியானத்தை இங்கும் அங்கும் ஏதாவது திருப்பினால் அந்த பாறாங்கல் உன் தலையில் விழுந்து உன்னுடைய உடல் நொறுங்கிவிடும். அதனால் இந்த பாறையை பார்த்து கொண்டே 12 வருடங்கள் தொடர்ந்து வந்து நீ தியானம் மந்திரத்தை சொல்ல வேண்டும் சொன்னோன்னே 12 வருஷம் அந்த பாறையை பார்த்து கொண்டே தொடர்ந்து மந்திரத்தை உபதேசிப்பார். சாப்பிட மாட்டார், தூங்க மாட்டார். 12 வருஷம் அதற்கு வந்து காவலாக சாமுண்டி தேவதையை வச்சிருப்பாங்க. அப்படி பண்ணும்பொழுது அதுக்கப்புறம் அவருடைய அந்த தவநிலை மிக உயர்வாக பேசப்பட்டு அவரே கோரக்நாத்தரே வந்து அவருக்கு வந்து உயர்வான ஒரு பட்டத்தை வழங்கி அவரையும் வந்து ஒரு நாத் சம்பிரதாயத்தில் அவர் சேர்த்துப்பார். इसके बाद में मच्छिंद्रनाथ जी 32 नंबर चैप्टर में मच्छिंद्रनाथ जी एक राजा के शरीर में उन्होंने खुद का प्रवेश किया था। उन्होंने शरीर को छोड़ के उनके शरीर में प्रवेश किया था। वो स्टोरी ऐसी थी, राजा वो नगरी का बहुत प्रिय राजा था, वो मर गया था, सब लोग शोक में थे। तो उनको देखा नहीं गया कि सब लोग शोक कर रहे, सब लोग रो रहे। तो मच्छिंद्रनाथ जी ने क्या किया, उनका जो आत्मा उसमें उस शरीर के अंदर प्रवेश कर लिया राजा के। तो जो उनका खुद का शरीर था मच्छिंद्रनाथ जी का, एक गुफा में रखा गया था। तो जब ये रानी को पता चला कि ये मेरे पति मर गए, मेरे पति के शरीर के अंदर मच्छिंद्रनाथ जी की आत्मा है, तो उनको ऐसा लगा कि इसके शरीर को तोड़ के फेंक देंगे तो ये वापस नहीं जा पाएगा, तो फिर मेरा पति भी जिंदा रहेगा, वो वापस 12 साल के बाद रिटर्न नहीं जाएगा उनके शरीर में। तो ये रेवती रानी ने मच्छिंद्रनाथ जी के शरीर के टुकड़े टुकड़े करके हर एक पृथ्वी के हर एक कोने में फेंक दिए थे। जैसे हमने पिछले अध्याय में देखा कि मच्छिंद्रनाथ जी के युद्ध हो गए थे हनुमान जी के साथ, वीरभद्र जी के साथ, अलग अलग देवताओं के साथ युद्ध हो गए थे। तो जब ये घटना घटी तो उनको सबको खुशी मिल गई, क्योंकि ये उनका दुश्मन जैसा था। तो उनको लगा कि अच्छा हो गए, इनके शरीर के टुकड़े टुकड़े हो गए, उस फेंक दिए। तो जब ये शिव जी को पता चला तो शिव जी ने उनको आज्ञा की कि तुम सब उसको कलेक्ट करके कैलाश में एक जगह सुरक्षित रख दो। तो 12 साल होने के बाद गोरखनाथ जी वापस अपने गुरु को लेने के लिए आने वाले थे। तो तब वो गोरखनाथ जी ने ये अगले चैप्टर में आपको बताऊंगा मैं, अभी तक ये बता दो, ये भी इनके शरीर के टुकड़े करके फेंक दिए मच्छिंद्रनाथ जी के। ये रानी का नाम रेवती रानी। அந்த ஒரு மச்சிந்திரநாத் வந்து ஒரு ஊருக்குள்ளே நுழைந்தப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த ஊரில் இருக்கிற அந்த ராஜா வந்து செத்து போயிடுறாரு. ரொம்ப அந்த ஊர்க்காரங்க எல்லாருக்கும் அந்த ராஜா ரொம்ப பிடிக்கும்.
ராஜா மேலே ரொம்ப உயிரே வச்சுருக்காங்க. சரி இப்போ ராஜா போயிட்டாரே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னோடனே அந்த வருத்தத்தை தாங்க முடியாமல் இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஊர்க்காரங்களை சமாதானப்படுத்தணுங்கிறதுனால இந்த கூடு விட்டு கூடு பாயும் வித்தைன்னு சொல்லுவாங்க. சித்தர்களுக்கெல்லாம் அதெல்லாம் யோகிகளுக்கெல்லாம் கைவந்த கலை. கூடு விட்டு கூடு பாயும் வித்தைகளை என்ன பண்ணுறார், அந்த ராஜாவோட உடம்புல தன்னுடைய ஆத்மாவை செலுத்தி அந்த ராஜாவை உயிரோடு கொண்டு வந்துடுறார். இப்போ அந்த ராணிக்கு கொஞ்ச நாள் தெரிஞ்சு போயிடுது, இல்லை இது ஒரு யோகீஸ்வரர் என்னுடைய கணவர் அல்ல, வேறு ஒரு மச்சேந்திரநாத் வந்து தெரியாமல் இந்த வந்து என்னுடைய கணவருடைய உடலில் நுழைந்திருக்கிறார்னு தெரிஞ்ச உடனே கோவம் வந்து அவருடைய கை கால்களை எல்லாம் வெட்டி தனித்தனியாக ஒரு இடத்துல ஒரு பார்ட்டை போடுற மாதிரி பண்ணிடுறான். அந்த பாகம் ஒரு இடத்துல ஒரு பாகம் போய் விடுகிறது. அப்போ வந்து சிவன் என்ன பண்ணுறாரு, இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவருடைய சிஷ்யர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறார். அவருடைய சிஷ்யர் வந்து நம்ம கோரக்நாத் வந்த உடனே அந்த பாகங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு தன்னுடைய குருவை மீண்டும் உயிர்ப்பிக்கிறார். அது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். जब गोरखनाथ जी उनके गुरु तो उनके राजा के शरीर में थे, तब ये तीर्थ यात्रा के लिए निकल गए थे। तब गोरखनाथ जी जब अभी शिरडी से बहुत नज़दीक ये प्लेस है जिस जगह पे ये घटना हुई थी, इनका नाम अड़भंगीनाथ जी है। ये एक फार्मर था। तो जब वो गोदावरी के किनारे से जा रहे थे तो इनको बहुत भूख लगी थी गोरखनाथ जी को, तो लेकिन खाने के लिए कुछ नहीं मिल रहा था। तो जब ये जंगल से जा रहे थे तो उन्होंने देखा कि एक बच्चा मध्याह्न के समय में खाने के लिए बैठा है, तो उन्होंने उनको भिक्षा मांगी। तो ये बच्चे का नाम तब मानिक था। अड़भंगीनाथ होने की पहले इसका नाम मानिक ये फार्मर था। तो उन्होंने पूरे उनका जो खाना है गोरखनाथ जी को दिया और उनको खाना खिलाया। तो इसके बाद में गोरखनाथ जी इसके ऊपर खुश हो गए। तो खुश होने के बाद उन्होंने बोला कि तुम्हें क्या चाहिए तुम मांग लो, तुमने मेरी आत्मा को तृप्ति दी, तुमको जो चाहिए वो तुम मांग लो। तो ये थोड़ा सा डिफरेंट टाइप का लड़का था। ये किसी के सुनता नहीं था, कोई अच्छा बोलेंगे तो वो उसका उल्टा बोलता था। तो बोले तुम ही दर भिक्षा मांगते हो, मैंने आपको खाना भी दिया, अभी आपसे क्या मांग सकता हूँ, आप ही भिक्षा मांगते इधर उधर। तो उनको ऐसा लगा कि ये बच्चा ऐसे क्यों बोल रहा है। तो जब उन्होंने ध्यान में देखा तो ये उनको लगा कि ये तो हमारे में से ही एक है, ये नवनाथ में से ही एक है। तो ये अज्ञानी था, उसको ज्ञान नहीं था तब इस बातों का। तो गोरखनाथ जी ने बोला कि तुम जो मैं बोलूँगा तुम्हें वो करना पड़ेगा। वो बोले चलेगा, मैंने मेरा खाना दिया तो मैं सब कुछ करने के लिए तैयार है। तो गोरखनाथ जी ने उस बच्चे को ऐसा मांगा कि तुम्हारे मन में जो आएगा तुम उसके उल्टा करना है, उसके उलट करना है। फॉर एग्जाम्पल अभी आपके मन में आए कि मुझे अभी पानी पीना है तो आप पानी नहीं पीना है। आपको लगा कि अभी मुझे बैठने का है तो बैठने का नहीं, तुम्हारे मन के विरुद्ध करने का। ऐसे उन्होंने उनको मांग लिया। तो ये बोले चलो ठीक है, मैं वैसे ही करूँगा। तो जब शाम का टाइम में ये बच्चा घर को जाने वाला था तो उनको गोरखनाथ जी की बात याद आ गई, मैंने वचन दिया है उल्टा करना है। तो घर जाने की बात है तो घर पे नहीं जाने का। जो हल था, जो खेती में यूज़ करते हैं हम उसको ज़मीन खोदने के लिए, तो हल उनके सर पे था। उनको लगा कि अभी इसको नीचे रख दूँ, तो वापस वो शब्द उनके याद में आएगा, तो नीचे नहीं रखने का। फिर वो ऐसे ही खड़ा हो गया जगह पे। फिर वो चैंटिंग करने लगा। उस टाइम में जो भी उसका मंत्र था वो मंत्र को चैंटिंग करके इसके 12 साल तक वो एक ही जगह पे खड़ा हो गए। और गोरखनाथ जी ऐसे आगे होके उनके गुरु को मिलने के लिए उस जगह पे आए और रानी के नगरी में। அடுத்த நம்முடைய நவநாதர்களில் வந்து அடுப்பங்கிநாதர்னு சொல்லிட்டு, இந்த அடுப்பங்கிநாதர் ஒரு குழந்தையா இருப்பார். ஒரு இடத்துல வந்து ஒரு வாலிபரா ஒரு இடத்துல ஒரு மரத்தடியில் உட்காந்து மத்தியானம் வந்து சாப்பிட்றதுக்காக உட்காந்துருப்பார். அப்போ அந்த நேரத்தில் கோரக்நாதர் போயிட்டு பசிக்கிறது, சாப்பாடு கொடுக்கணுன்னே தான் வந்து சாப்பிட்றதுக்காக வச்சுருந்த எல்லா சாப்பாட்டையும் அவர் கொடுத்துருவார். அது சந்தோஷமாக அவர் என்ன சொல்லுவார், உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளுனப்ப. அப்போ அவருக்கு வந்து அவர் வந்திருக்கிறவர் ஒரு பெரிய ஞானிங்கிற உணர்வு இல்லை. ஏனென்றாலும் சின்ன ஒரு பாலகன்றதுனால, இப்போ நீங்களே வந்து எங்கிட்ட வந்து பிச்சை எடுக்கிறீர்கள், நீங்கள் எனக்கு என்ன வரத்தை தர முடியும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்து அவர் சொல்கிறார், சரி அப்போ யோசிக்கிறார், யார் இந்த குழந்தை யாராக இருக்க முடியும். அப்போ தான் தெரிகிறது இவரும் நவநாத நாராயணர்கள், இவரும் ஒருத்தர், இவரும் நம்மளை மாதிரி உள்ளவர். ஸோ இவரை வந்து இவருடைய அஞ்ஞானத்தை, இவருடைய அறியாமையை போக்கி இவரையும் நாத பரம்பரையில் ஆன்மீகத்தில் மிக உயர்வான நிலைக்கு நாத் பரம்பரையில் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறார். உடனே என்ன பண்ணுறார், சரி நீ என்ன சொன்னாலும் இப்போ நான் கேட்குறேங்கிறேன், ஆனால் வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். என்ன விஷயம்? அப்போ அவர் சொல்கிறார் கோரக்கர் அவர்கிட்ட, நீ மனசில் ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினச்சா அதை செய்யக்கூடாது, உன்னுடைய எண்ணத்திற்கு மாறான செயலை நீ செய்ய வேண்டும் அப்படிங்கிற. சரின்னு சொல்லிடுறாரு அவரும் அடுப்பங்கிநாதரும். அவர் என்ன பண்ணுறாரு, சாயங்காலம் ஆச்சு, வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாரு. அப்போ தான் ஞாபகத்தில் வந்தது, இல்லை வீட்டுக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. சரி நம்ம வீட்டுக்கு போகலை. அது மாதிரி சரி சாப்பிடணும்னு நினைக்கிறார், சாப்பிடக்கூடாது. இப்போ அது மாதிரி நினச்சிட்டு சரி உட்காந்து இப்போ என்ன தான் பண்ணுறது, சேண்ட் பண்ணிட்டு இருக்காரு அவர் பாட்டுக்கும். 12 வருஷம் அந்த மாதிரி தொடர்ந்து சேண்ட் பண்ணும்பொழுது தான் அவருக்கு தன்னுடைய நிலைமையை அவர் உணர்ந்து கொள்கிறார், தன்னை அவர் அறிந்து கொள்கிறார், தான் யார் என்பதை அடுப்பங்கிநாதர் அறிந்து கொள்கிறார்.
அப்புறம் நவநாத நாராயணர்கள் தானும் ஒருத்தருங்கிற உண்மையை உணர்ந்து கொள்கிறார். ஓம் சாய்ராம். ஐபிசி பக்தி சேனல் நேயர்கள், அந்த முருகன் டிராவல்ஸ் மற்றும் நம்முடைய துவாரகமாய ஆத்ம ஞானியர் மையம் அடியனுடன் இணைந்து நடத்தும் இந்த ஷிரடி யாத்திரையில், இந்த ஷிரடியில் இருக்கின்ற இந்த ஸ்ரீ கனிஃபாநாத் மகாராஜ் ஆலயத்தில் நவநாத நாராயணர்களுடைய கதையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது மிகவும் அற்புதமான கதை. இதை தொடர்ந்து நாம் அடுத்தடுத்த பதிவிலும் தொடர்ந்து நாம் கேட்கலாம். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் திரைசை பின்னணி பாடகர், நாட்டுப்புற இசை பாடகர் வேல்முருகன் பேசுகிறேன். நான் உங்கள் பின்னணி பாடகி மாலதி லக்ஷ்மன். நான் உங்கள் நாட்டுப்புற பாடகி சுகந்தி. அடியன் கோல்டு தேவராஜன். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் தக 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 தகவன ஆடவா, சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா. ஐபிசி பக்தி முன்னெடுத்திருக்கிற பக்தி பரவசம் 2025 மாபெரும் பக்தி இசை நிகழ்ச்சி நடக்க இருக்கு. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டம் சேந்தமங்கலம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வளாகத்துல திறந்தவேலி அரங்கில் அமைக்கப்பட்டிருக்கும் பிரம்மாண்ட மேடைகளை நாங்கெல்லாம் பாட வரோம். பழம் நீயப்பா, ஞான பழம் நீயப்பா, தமிழ் ஞான பழம் நீயப்பா. திருவேற்காட்டில் அமர்ந்தவளே கருமாரியம்மா, அகிலம் எல்லாம் முன்னாச்சி அம்மா உந்தன் அருளாச்சி, அகிலம் எல்லாம் முன்னாச்சி அம்மா உந்தன் அருளாச்சி. மறந்துடாதீங்க, ஆகஸ்ட் 15 மாலை 5 மணிக்கு இந்த பக்தி இசை நிகழ்ச்சி நடக்க இருக்கு. அம்மன் அருள் பெற்று நீங்க எல்லாரும் வந்திருந்து எங்களுக்கும் ஆதரவு தெரிவிக்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கிறேன். நாங்க உங்களுக்காக ரெடியா காத்துட்டு இருப்போம். நாங்க எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருப்போம். அனைவரும் வர வேண்டும். உங்க எல்லாரையும் அங்க சந்திக்கிறேன். 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு srimurugantravel.com. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.